புதுசாக வந்த சிஎம்க்கு தயவு செஞ்சு போதும், நீங்கள் பண்ணுறது எல்லாமே போதும், இதோடு நிறுத்திக்கோங்க. சத்தியமாக முடியல. என்னங்க எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்க்குறேங்க, எந்நேரமும் நியூஸ் பார்க்குறேங்க. ஒரு ஒரு சேனல் மாற்றி கூட ஒரு பாட்டு கூட பார்க்கறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அதுலேயே அடிக்ட் ஆகிட்டு முடியல. எலெக்ஷன் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து எலெக்ஷன்னா என்ன, கூட்டணினா என்ன, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா அதுக்கு மேலே ஆளுங்கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். முடியல, கற்றுக்கிட்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்பா, சுத்தமாக முடியலையே. இப்போ புதுசாக வந்து சட்டசபைனா என்னென்னலாம் பார்க்க வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே முடியாது ப்ரோ, ப்ளீஸ் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவெடுங்க. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த 5 இயர்ஸில் நான் ஒரு எம்எல்ஏவாக ஆயிடுவோம் போல் இருக்கு. அதனால இந்த மாதிரிலாம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். அரசியல் கண்டென்ட்டுக்கு வந்துட்டு நாங்களே அடிக்ட் ஆகிட்டோம் ரொம்ப. பட் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணது வேணால் வந்துட்டு சும்மா அதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விஷயத்தையும் டெய்லி பார்க்கும்போது நல்லா இருக்குது. டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ வைன் ஷாப் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? செம ஷாக்கிங்காக இருக்குது. எங்களுடைய ஏரியாலலாம் வந்துட்டு ரெண்டு வைன் ஷாப் இருக்குது. அந்த 2 வைன் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாவம் அவங்கலாம் இல்லை, பட் நல்லா இருக்குது. குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ சாவட்டும் எல்லாரும். குடி இல்லாமல் வந்துட்டு எல்லாம் போய் கிடக்கட்டும், ரோட்லேயும் தெருவுலையும் கிடக்கட்டும். அப்போ தான் தெரியும் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிஎம் அவர்களே. சந்திப்போம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.